கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், அற்புத சுகங்களை தருகிறவர், சுகமாக்கும் வல்லமையுடையவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து வானத்திற்கு போன பிறகு அவருடைய சீஷர்கள் அவருடைய சுவிசேஷத்தை பிரஸ்தாபமாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசுவின் சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போன போது அந்த தேவாலய வாசலிலே ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த மனுஷன். ஆகவே அங்கே அவனை பிச்சை கேட்க வைக்கிறது தான் வழக்கமாயிருந்தது. அவன் அங்க தேவாலயத்திலே வருகிற எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அப்படியே பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு வந்த பொழுது அவர்களிடத்திலும் எல்லாரை போன்று அவர்களிடத்திலும் பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் ஏதோ கொடுக்க போகிறார்கள், காசு கொடுக்க போகிறார்கள் என்று நினைத்து அவர்களை நோக்கி பார்த்தான். ஆனால் அவர்கள் கொடுத்தது காசு அல்ல. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்கு பிரவேசித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை ஒரே ஒரு வார்த்தையினாலே இயேசுவின் சீடராகிய பேதுருவும் யோவானும் அங்கே சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அங்கே கையை பிடித்து நடக்க எழுப்பின உடனே அவன் நடந்தான், குதித்தான், தேவனை துதித்தான். இது எப்படி சாத்தியமாயிற்று? தேவனுடைய வல்லமையினாலே. தேவனுடைய வல்லமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பேதுருவும் யோவானும் தேவனுடைய வல்லமையுடையவர்களாயிருந்தார். அங்கே தேவன் வெளிப்பட்டார். அந்த மனிதன் சுகமாகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். தேவன் நம்முடைய வியாதிகளிலிருந்து சுகம் தருவாரா? அவரால் இது முடியுமா? அவர் நமக்கு செய்வாரா? இப்படிப்பட்ட 1000 கேள்விகள் நம்மிடத்தில் காணப்படும். ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சுகம் தர போதுமானவர். நீங்கள் அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்தால், அவரிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயம் உங்களுக்கும் சுகம் தருவார். எந்த வியாதியானாலும் சரி, எந்த பெரிய வியாதியானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவாலே சுகமாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், நாம் சுகம் அடைவோம். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் வியாதிகளை எல்லாம் சுகமாக்கும் வல்லமையுடையவர் நீர் என்று இயேசுப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் என்ன வியாதியானாலும் உங்க சுகமாக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். அற்புத விடுதலைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.